சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டிருக்க இந்த படத்தை எல்சியூவில் இல்லாமல் எடுத்திருக்காரு நம்ம லோகேஷ். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த ஜெயிலர் 2 படத்தையும் ஜெயிலர் படத்தை எடுத்த நெல்சன் தான் பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த கதையை சீக்வலாக இல்லாமல் ப்ரீக்வலாக எடுக்க போகிறாராம் நம்ம நெல்சன். அதாவது முத்துவேல் பாண்டியன் யார், அவர் ஜெயிலராக ஏன் இருந்தார், ஜெயிலராக என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணார், மேலும் அவர் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்தார், மறுபடியும் பார்த்திங்கன்னா அவரோட பேரனுடைய வாழ்க்கையும் இதில் கொஞ்சம் சொல்கிற மாதிரி காமிக்க போகிறாங்களாம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என்று இப்போவே சொல்லப்படுது. யோகி பாபு கூட பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் நம்ம ஜெயிலர் 2 படம் அருமையாக வந்திருக்கு, காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, கண்டிப்பாக தியேட்டர்ஸில் தெரிக்கும் என சொல்லியிருந்தார். ஜெயிலர் முதல் பாகத்தில் நடித்த நம்ம ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, சுனில், ரெடின் கிளின்ஸ்லி, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப் மற்றும் பாலையா போன்ற மிக முக்கியமான பேன் இந்திய நடிகர்கள் இந்த படத்துலையும் நடிக்க போகிறாங்க. மேலும் இந்த படம் தமிழில் மட்டும் இல்லாமல் பேன் இந்தியன் படமாக உருவாக்குறதுனால கண்டிப்பாக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு சாதனையை செய்யும். அண்மையில் தான் இந்த படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங் அட்டப்பாடியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு இருக்கார். மேலும் இந்த ஷெடியூலை முடிச்சுட்டு அடுத்தது சென்னை திரும்ப போகிறாங்க நம்ம டீம். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு தகவல் வெளிவர இருக்குது. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லரை கூடிய விரைவிலே கொண்டு வர டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். நெல்சன் அவர்களுமே பார்த்திங்கன்னா பக்கா பிளான் பண்ணி தான் இந்த ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் பாகம் 2 படங்கள் எல்லாம் ஓடாது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்படி முறியடிக்க போகிறாரு நெல்சன், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.